ஒரிஜினல் படத்தில் அந்த பாட்டை வச்சவர் பி வாசு சார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த. நன்றி. ஒரு பக்கம் கேப்டன் பிரபாகர், இன்னொரு பக்கம் புலன் விசாரணை, அதுக்கு நடுவில் ஒரு சென்டிமெண்ட் ஃபிலிம். ஸோ தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்தப்போ மலையாள சினிமா மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மலையாள சினிமாவே லப்பர் பந்து மாதிரி நம்மக்கிட்ட ஒரு படம் இல்லையே அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் லப்பர் பந்து. இவர் தான் அந்த ஒரிஜினல் கெத்து. இன்ஸ்பிரேஷனில் தான் அதை நான் எழுதுனது. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025. Title sponsors Bubble Paints, நம்ம வீட்டோட EB பில்ல கம்மி பண்ணும், மற்றும் Attica Gold Company, German technology உடன் இந்தியாவின் நம்பர் 1 gold buying company. Presented by Ramraj Mrithu Travels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Grocer பெருங்காயம். Healthy Grocer பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடன்மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். லெஜெண்டரி டைரக்டர்கள் வரிசையில் கமர்ஷியல் சக்சஸுக்குன்னு தனக்குன்னு ஒரு ரெக்கார்ட் புக்கே போடுற அளவு சக்சஸ் வைத்திருக்கக்கூடிய டைரக்டர். Without further delay, it's time to welcome the legendary director P. Vasu sir அவர்கள் onto the stage of Black Sheep Cine Awards 2025. Thank you sir. ஸோ சார் யாருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அந்த விருது? ஏவியில் பார்த்தலாம். இந்த வருஷத்தினுடைய ஒரு சிறந்த இயக்குனருக்கான விருது தான் ஃபேவரட் டெபியூ டைரக்டர் என்கிற விருது. அண்ட் எக்கச்சக்கமான ஓட்டுகளை அள்ளி இந்த விருதினை பெறப்போகிறவர் யார்? இதோ ஏவியில் பார்க்க. வெயில் காலத்துல இடி மின்னல்லாம் பாத்துருக்கீங்களா? எங்க கத்தி இறங்கினாலே எதிரணி பவுலர்களுக்கு இடியும் மின்னலும் தான். ஆண்களின் ஈகோ கிளாஷ் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. வர்க்கம், வயது வித்தியாசம் என எதையும் பார்க்காது. இந்த சிம்பிள் தீமையும் கிரிக்கெட் என்னும் கேமையும் கையில் எடுத்து செஞ்சுரி அடித்திருக்கிறார் தமிழரசன் பச்சைமுத்து. நீ கொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். கெத்தாக ஊர் சுற்றிய போதும் மனைவியை பிரிந்து வாழும் தருவாயில் அவர் சேலியை இறுக்கமாக அணைத்து படுத்துக் கொள்வார் இவர் ஹீரோ. அவன் உனக்கு தம்பி, ஆனா அன்பு உனக்கு தம்பி மாதிரி போன்ற வசனங்களின் வாயிலாக ஒடுக்கப்பட்டவர்களின் பெருவலியை இருவரையில் போட்டுடைத்தவர். என்ன சொல்ல போனா அவன் தம்பி மாதிரி. ஒன்னும் தம்பின்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதென்ன தம்பி மாதிரி? இந்த மாதிரி தான் இங்க பிரச்சனையே. தமிழரசனின் பேனா வெளிப்படுத்திய எளிமையை மனப்பாடம் செய்து ஒப்பிக்காமல் வசனத்தின் ஆழத்தையும் அழகையும் புரிந்துணர்ந்து ஆத்மார்த்தமாய் வெளிப்படுத்தியது ஒவ்வொரு கதாபாத்திரமும். படத்தின் கிளைமாக்ஸில் மொத்த ரசிகர்களும் வெற்றியை கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் தருவாயில் தோல்வியை வைத்து பேசப்பட்ட அரசியல் மாற்றங்கள் அல்டிமேட். ஒரு அன்பு டீம்ல எடுக்கலன்னு சவால் விட்டோம். இன்னைக்கு பாருங்க எத்தனை அன்பு விளையாடுறாங்கன்னு. அப்பவே நம்ம சவாலில் ஜெயிச்சிட்டோம்னா. மரத்தின் நிழலில் லேசான காற்றடிக்க ஒரு குட்டிச்சுவற்றில் அமர்ந்து சுவாரஸ்யமான ஒரு ஆட்டத்தை பார்த்த உணர்வை கொடுத்த இப்படத்தின் இயக்குனரான தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு ஃபேவரட் டைரக்டர் விருது வழங்கி கொண்டாடுகிறது பிளாக் ஷீப். ஃபேவரட் டெபியூ டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள் onto the stage of Black Sheep சினி விருதுகள் 2025. வணக்கம். என்பி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கமே இந்த பாட்டு, இது இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் தான் சொல்லுவோம். அதுக்கு தான் அவரை கூட்டிகிட்டே வந்தோம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு லப்பர் பந்து பாட்டாக தான் தெரியும். ஆனால் இந்த பாட்டை தாங்கி அந்த ஒரிஜினல் படத்தில் அந்த பாட்டை வச்சவர் பி. வாசு சார் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த. நன்றி. முதல்ல அந்த பாட்டு வச்சதுக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக எல்லாருமே எம்ஜிஆர் அவர்கள் சாங்கு, அப்புறம் வந்து ரஜினி சார் சாங்கு அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் அந்த ரைட் டைம், அதாவது விஜயகாந்த் சாருடைய அந்த மிஸ் ஆன நேரத்தில் அதை வந்து தூக்கி நிறுத்தி அந்த பாட்டை, அதுவும் கரெக்டாக அந்தந்த இடத்துல எங்கே அது தேவையோ அங்கே அழகாக போட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு பலமாக அந்த சாங் அமைஞ்சது.
அந்த சாங்கை வந்து தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பண்ணும் பொழுது அன்றைக்கி அந்த பாட்டுக்கு என்ன வரவேற்பு இருந்ததோ அதை விட மிக வரவேற்பு இந்த படத்தில் இருந்தது. பொன்மன செல்வனில் அந்த பாட்டு எப்படி கொண்டாடப்பட்டது? அதாவது அந்த டைமில் என்னென்னா எம்ஜிஆர் சாருக்கு வந்து இது உங்களுக்கு அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து பொதுவாக ஏ மனசு தங்கம், அப்படி விஜயகாந்த் சாருக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீ பொட்டு வச்ச தங்க கூடன்ற பாட்டை பண்ணும். ஸோ அது அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கார். ஒரு பக்கம் கேப்டன் பிரபாகர், இன்னொரு பக்கம் புலன் விசாரணை, அதுக்கு நடுவில் ஒரு சென்டிமெண்ட் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி நேரம் அது. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கூட ஐ திங்க் விஜயகாந்த் சார் அந்த அவருடைய பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது அந்த சாங் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி அவருடைய லைஃபுக்கு அது ஒரு மிகப்பெரிய சாங்காக இருந்தது. அந்த பாட்டு ஒரு படத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததுன்னு நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்குது. லப்பர் பந்து அதை நாங்கள் கேடிவியில் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சார். படத்தை போட்டால் அதோட ப்ரோமோ கட் போடுறாங்க அந்த பாட்டோட, அதனால கேடிவியில் படத்தை நிறைய தடவை அதோட ரிங் டோனாக கேட்கும்போது இன்னும் ஆச்சரியம். இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் விஜயகாந்த் சாருக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நன்றி பிளாக் ஷிப்க்கு இந்த சார் கையால் கொடுத்ததுக்கு. ஏன்னா சாரை பார்க்கும்போதே நான் லைட்டாக கெஸ் பண்ணேன். ஆனால் நிஜமாலுமே சார் உங்கள் கையால் அந்த முக்கியமாக அந்த பாட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் ரைட்டிங்கு எல்லாம் தாண்டி அந்த தேட்டர் செலிப்ரேஷனுக்கு அந்த சாங் தான் சார் இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். பட் எனக்கு தெரிஞ்சு சார் இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் பாட்டு இருக்கட்டும், ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த வேல்யூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக. அதாவது ஒரு மருமகன் ஒரு மாப்பிள்ளை, அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாமல் ஒரு மோதல்ன்றது ஐ திங்க் யுவர் ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி ஒரு மோதல், அந்த மாதிரி ஒரு காதல் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா அந்த கிரிக்கெட்டுடைய தன்மை, அதாவது அவர் வந்து அந்த கர்ச்சிஃப் அந்த பேட்டில் சுருட்டிக்கிட்டு அதுலேருந்து வந்து பேட் ஆட வருது, அப்புறம் பேடு போட்டு ஆட முடியாது அப்படி சொல்லி தூக்கி போட்டு ஆடுறது, அப்புறம் அவர் வந்து ஆஃப் சைடில் அவருக்கு வீக்கு அப்படி சொல்லி அதில் போல் பண்ணி அடிக்க வருது. இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ். இப்போ தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்தப்போ மலையாள சினிமா மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மலையாள சினிமாவே லப்பர் பந்து மாதிரி நம்மக்கிட்ட ஒரு படம் இல்லையே அப்படின்னு சொன்ன ஒரு படம் தான் லப்பர் பந்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன மெமரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரதர். ஏன்னா எல்லாருடைய கிரிக்கெட் மெமரியையும் தூண்டி விட்டு உங்களுக்கு ஒரு சின்ன மெமரியை நான் கொடுக்கணும்னு நினச்சோம். இங்கே சிலர் வந்திருக்காங்க, ஒரு கிஃப்டோடு வந்திருக்காங்க, அவங்கள நம்ம கூப்பிட்டுறோம். எஸ், இது கரண்ட் கிரிக்கெட் டீம் ஆஃப் தமிழரசன் பச்சைமுத்து அவர்கள். அப்பா கிட்ட இருந்து என்ன ஒரு உழைப்புக்கு அப்புறம் நீங்கள் எந்த இடத்த அடைஞ்சு இன்னைக்கு அவரை எவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கேன்றதுக்கான ஒரு அடையாளமாக இதை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். எஸ், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு கொத்தனாரோட பையனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. இவர் தான் அந்த ஒரிஜினல் கெத்து. இவரோட இன்ஸ்பிரேஷனில் தான் அதை நான் எழுதுனது. இவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்களா? கூப்பிடல, அவங்களாம் வந்திருப்பாங்களே நேரத்துக்கு. வந்திருக்காங்களானே? எத்தனை காலையிலேருந்து ட்ரை பண்ணோம், ஒரு நாள் ஃபுல்லாக காணல, தேடி வந்துருவாங்க அவங்க. கையில் விளக்கமாரெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய டிராக்டர் எடுத்து ஆனால் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வரக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரியாதான், அவர் எங்கே போனாலும் தெரியாமல் தான் போவார். இப்போ தான் தெரியுது அவர் ஏன் கெத்துன்னு கூப்பிட்றாங்க. அந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த மையப்புள்ளி இவர் என் முன்னாடி கிரவுண்டில் அடி வாங்கினது தான். ஆமாம், அது வரைக்கும் மேட்ச் முடிகிற வரைக்கும் இவர் நான் கெத்தாக பார்த்துட்டு இருந்தேன். கையில் இதே மாதிரி ஒரு அவார்டோட நின்றுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு அடி பின்னாடி, யாருன்னா இவங்க ஒய்ஃபு குழந்தைய தூக்கிட்டு துரத்து ஓடுனாப்புல. அதுதான் இந்த கதைக்கான பாராட்ட தான் செய்கிறேன். அதுதான் இந்த படம் எழுதுறதுக்கான முதல் பாயிண்ட். அங்கேருந்து ஆரம்பிச்சிது இந்த கதை. கெத்து பாராட்டுன்ற பேரில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு. ஆக்சுவலாக அப்போ அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்ல. ஆமாம், அவங்க தான் சுவாசிகா தான் அவங்க தான் கொடுக்கணும். சூப்பர். இவங்க எல்லாம் என் கூட, இவர் வந்து என் கூட ஸ்கூலில் படித்தவர். இவர் என் கூட ஸ்கூலில் படித்தவர் இல்லை, இவர் என்னோட ஒரு 10 வயசு அதிகம். எங்களுடைய மூத்தோர். இவன் என் ஃப்ரெண்டு. இப்போ ஊருக்கு போய் காலைல 5 மணிக்கு பஸ்லேருந்து இறங்கினா வீட்டுக்கு போகிறதுக்கு பைக் வேணும்னா இவர் தான் கூப்பிடணும். அப்படி ஒருத்தர் இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. சூப்பர். ஸோ இவங்கெல்லாம் ஊரில் என்னுடைய தோஸ்த். சின்ன அவருக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொடுக்கறதுக்கு. சூப்பர். அங்கே பசங்க ரெடி பண்ணி கொடுத்தது. ஓகேண்ணே, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்.
சின்ன பையனே நீங்க தானா சார்? ஏஐ பண்ணியிருக்காங்க. ஆனால் லப்பர் பந்து இன்று முதல் போஸ்டர்லேயே அதை ரேப் பண்ணி கொடுத்தீங்க பார்த்தீங்களாண்ணே? அங்கே நிற்கிறீங்க நீங்கள். அப்படியா? அதுல இருக்க லப்பர் பந்து இன்டர்வியூ இல்லை, அது யோசிச்சிருக்கலாம் மாட்டானுங்க. ஆனா பாருங்க எப்படி அமைச்சிருக்கு. எல்லாமே அமையறதா, இவங்களை யோசிக்க விட்டா அவ்வளோதான். தேங்க்யூ.